பவர் பிஐ அப்படிங்கிற இந்த வேர்டை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கொஷின் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ பவர் பிஐ அப்படின்னா என்னென்னா எக்ஸலோடைய ஒரு சூப்பர்மேன் வெர்ஷன் தான் பவர் பிஐ அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு நாளும் நிறைய டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகும். செல்லிங் டேட்டா ஜென்ரேட் ஆகும், ரிட்டன் டேட்டா, இது மாதிரி எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்து இருக்கும். பட் ஃப்ளிப்கார்ட்டுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டில் லாஸ்ட் மந்த் வந்து என்ன ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க போய்ட்டு கோடிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு ரிப்போர்ட் வந்து, அதுவும் அந்த ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கணும். ஸோ அது மாதிரி ரொம்ப அழகான ரிப்போர்ட்ஸை, ரொம்ப அழகான ட்ரெண்ட்ஸை விஷுவலைசேஷனாக காமிக்கிற ஒரு டூல் தான் வந்து பவர் பிஐ. டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த பவர் பிஐ வந்து டேட்டாவை ப்ராப்பராக வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிக்கும். முக்கியமாக பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் பார்க்குற ரிப்போர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பவர் பிஐ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கோடிங் கற்றுக்கிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே